நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் க்ரோத் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க 8 பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப 8 டைம்ஸை விட ரொம்ப கம்மியான ஸ்பேசிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க யூஸ் பண்ணும்போது 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க 20. ஓகேவா? இந்த ரெக்வயர்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. மேல இமெயில் ஐடிக்கும் அந்த ரெக்வயர்டுக்கும் வந்து ஸ்பேசிங் பாருங்க. ஏன்னா வந்து இந்த ரெக்வயர்டுன்றது இமெயிலுக்கு கீழே சைட்லேயே வந்து ஆகணும். ஓகேவா? அதை வந்து 8ல கொடுத்தா வந்து அந்த இண்டிவிஜுவலா ஆயிடும். ஓகேவா? அந்த இமெயில வந்து சார்ந்து இருக்காது. ஓகேவா? அதனால வந்து நம்ம 4 யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து மினிமலிஸ்டிக்கா 4. ஓகேவா? இப்போ வந்து கிரிட் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து ஒரு ஐபோனோட ஸ்கிரீன். ஓகேவா? ஃபருக் நீங்க சொல்லுங்க, நீங்க சும்மா ஒரு ஐடியா கொடுத்தோம். நீங்க வந்து இதுக்கு எப்படி கொடுப்பீங்க? லேயர் ஸ்கிரீன் வந்து எப்படி கொடுப்பீங்க? லேயர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நான் அப்ப நீங்க அப்படியே பாருங்க, உங்களுக்கு ஒரே கிடைக்கும். லேயர் எப்படி கொடுக்கணும்னா, எடுத்துட்டேன். ஓகேவா? மொபைல் ஃபோனுக்கு ஒர்க் பண்ண போறோம்னா நம்ம வந்து கிரிட் வந்து 4 கிரிட் இருக்கணும். ஓகேவா? 4 கிரிட் இருக்கணும். மேக்ஸிமம் 5 யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து 5 போடுறது எனக்கு ஒத்துக்கு பெட்டர் இல்ல. 4னா உங்களுக்கு 4 வந்து ஈவன் 4 யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நடுவுல வந்து ரெண்டு காலம் வரும். நடுவுல வந்து உங்களுக்கு வந்து சென்டர்ல வந்து கட்டர் வந்துரும். கட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது 2 ஆப்ஷன், மேக்ஸிமம் நம்ம மொபைல் போன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் எத்தனை வைப்போம்? 2 வைப்போம். ஒன்று வந்து ஓகேன்ற மாதிரி வைப்போம், பக்கத்துல வந்து கேன்சல்ன்ற மாதிரி வைப்போம். ரெண்டு யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த ஓகேன்றத வந்து அந்த 2 சைடு, இந்த சைடுல 2 காலம் இருக்குல்ல, இங்க பாருங்க. இப்ப இந்த சைடுல 2 காலம் இருக்குல்ல, அந்த 2 காலமையும் கவர் பண்ண மாதிரி ஒரு பட்டனையும், இந்த 2 காலமும் கவர் பண்ண மாதிரி ஒரு பட்டனையும் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த கட்டர் வந்து ஸ்பேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழகா நறுக்குன்னு ஃபிட் ஆயிடும். ஓகேவா? அப்படின்னா வந்து இப்படி அழகா ஃபிட் பண்ணிடலாம். நீங்க ஃபிட் பண்ணிட்டு வந்து இதுக்கு வந்து கன்ஸ்டன்ஸ் ஆர்டர் லேயர்லாம் கொடுத்தீங்கன்னா பக்காவா ஆயிடும். ஓகேவா? எந்த ஒரு ஃப்ளாவும் வராது. இப்போ நீங்க 5 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுக்கு நான் 5 யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாத்துங்க, இப்படிதான் கொடுக்கணும் ஒரு இதுக்கு. லேயர் கிரிட்ல போயிட்டு இது வந்து 10 பிக்சல்ஸ்ன்ற மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு. இதை கொடுத்துட்டு கிரிட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணிட்டு காலம் மாத்திட்டு, இப்போ நான் சும்மா 5 கொடுக்குறேன். இப்போ 4 தான் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஒரு 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு மார்ஜின் வந்து ஒரு 16 கொடுக்குறேன். கட்டர் வந்து 8 கொடுக்குறேன். ஓகேவா? நான் நோட் பண்ணிங்க, நான் 8 பாயிண்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. ஓகேவா? கட்டரோட வேலை என்னன்னா வந்து, நம்ம வந்து லேயர் கிரிட்ல வந்து கட்டரோட வேலை, முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இப்போ ஆட்டோ லேயர் பண்றோம் வச்சுக்கோங்களேன். ஆட்டோ லேயர் பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரினா, இந்த ஸ்கிரீனை பாருங்க, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகுதா? இது வந்து லேஅவுட் வந்து ஃப்ளூயிட் லேஅவுட் சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப் இருக்கு. இதை பாருங்க, ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகுதா? இந்த மாதிரி வந்து நீங்க ஒரே ஸ்கிரீனையே வந்து மொபைல் போனுக்கு, அந்த மொபைல் போன்ல இருக்க ஸ்கிரீனையே வந்து லேப்டாப்க்கு இல்ல டிவிக்கே கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து, நீங்க அதிகமா தனித்தனியா டிசைன் பண்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இது நீங்க அவர் சுருக்குறாருல்ல, சுருக்கும் போது பாத்தீங்களா, எந்த ஒரு பாக்ஸுமே இன்னொரு பாக்ஸோட இன்டர்செக்ட் ஆகல, உள்ள போல, மேல ஏறல, எதுவுமே ஆகல, அழகா கீழே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா கட்டர் தான் காரணம். ஓகேவா? கட்டர் என்ன பண்ணுனா, கன்ஸ்ட்ரெயின்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா?
ஒண்ணுமே இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒன்றும் இல்லை, வரப்பு இருக்குல்ல, பெரிய 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 வயல்லாம் வந்து நிறைய பேர் நிலம் வச்சிருந்தாலும் வரப்பு பிடிச்சிருப்பாங்களா, வரப்பு என்ன பண்ணுது, அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டையும் செப்பரேட் பண்ணுதா, அதேதான் வேலை. அந்த வேலையை தான் இது பண்ணுதீங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியணும்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுல வந்து நடுவில் கட்டரே காணும். ஓகேவா? இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா மாற்றி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு பாருங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இது எப்படி போய் உட்காந்துருக்கு பாருங்க, மேலே ஃபுல்லாக ஹோல் இது வரைக்கும் போகுது, இது வரைக்கும் போகுது. ஓகேவா? இந்த லைன் பாருங்க, வேற ஒரு இதுல போய் இன்டர்செக்ட் ஆகுது. இதோட லைன் பாருங்க, இதுல போயிட்டு இந்த ஸ்கிரீனையும் தாண்டி போய் உள்ள இன்டர்செக்ட் ஆகுது. இந்த கட்டர் வந்து அதை பிளாக் பண்ணுது. ஓகேவா? அதே வந்து இதுல பாருங்க, இது அழகா இதுல வந்து லைன் இருக்கு. ஏன்னா வந்து இங்க கட்டர் பிளாக் பண்ணிடுச்சு, அதனால இந்த லைன் தெரியாது. இப்போ கட்டர் பிளாக் பண்ணவே இதை வந்து நான் வந்து எப்படி லேஅவுட் பண்ணாலும், இப்போ லேஅவுட் சரியா நான் கரெக்டாக கொடுக்கல, சும்மா உங்க ஒரு கிளான்ஸ்க்கு. இப்போ நான் இதுக்கு லேஅவுட் கொடுக்குறேன், அழகா அந்த கட்டரோட அழகா ஒட்டியிருக்கா, அந்த கட்டரோட ஒட்டியிருக்கா, அந்த கட்டர் தாண்டியும் போல இது பண்ணியும் போல. ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து இதுக்கு வந்து கொடுக்குறேன், இதுக்கு நான் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து இந்த சைட்ல நீ வந்து இதையும் இது பண்ணி பிடிச்சிக்கோன்ற மாதிரி. எப்படின்னா வந்து உதாரணமா இந்த இது இருக்குல்ல, எப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் வந்து டென்ட் மாதிரி. ஓகேவா? டென்ட்டை வந்து எது இழுத்து பிடிச்சிருக்கோம், எது ஸ்டெடியா பிடிச்சிருக்கோம், ரோப். ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து மேலேயும் சைட்ல இருக்குல்ல, அது வந்து ரோப் மாதிரி. அதுதான் வந்து டென்ட் வந்து எந்த இடத்துல எப்படி ஸ்டெடியா இருக்கணும்ன்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் இப்போ மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, அழகா நவுறுதா, எந்த பக்கமும் இப்போ அப்படியே அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போவையில பாருங்க. ஓகேவா? கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி நீங்க இதை இதுல வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே எடுப்பேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே உங்க அப்ளிகேஷனை வந்து மொபைலுக்கும் பண்ண முடியும், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி வந்து ஸ்க்ரீனுக்கும் வேற பெரிய பெரிய ஸ்க்ரீனுக்கும் பண்ண முடியும். அப்படி நீங்க கரெக்டா இந்த கட்டரை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்க ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடும். பக்காவா ஒரு ப்ரொஃபஷனல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? இப்போ நீங்க இது 4 நம்ம யூஸ் பண்ணதால ஈஸியா முடிஞ்சுது. இப்போ நம்ம 5 யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா பெரிய தலைவலி ஆகும். இன்டர்செக்ட் ஆகுதா, இதுலயும் இன்டர்செக்ட் ஆகுதா. இப்போ பாருங்க, நான் இதை வந்து நான் கன்ஸ்ட்ரெயின் வந்து இது பண்ணனா மாத்தனா அப்படியே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, ரெண்டு இதுவும் இன்டர்செக்ட் ஆகுதா. இப்போ என்ன காரணம், இது என்ன காரணம்னா இதோட கண்ட்ரோல் வந்து இந்த கட்டர் கிட்ட இருக்கு, இதோட ரோப்பை வந்து இந்த கட்டர்ல வந்து இருக்கு. அப்ப என்ன ஆகும், இன்டர்செக்ட் ஆகுமா, இதுதான் காரணம். அதனால தான் நம்ம 4 யூஸ் பண்ணணும். 4 யூஸ் பண்றதுக்கு வந்து வே பெட்டர். ஓகேவா? ரொம்ப தொல்லை இல்லாம இருக்கும், யூஸ் பண்ணும்போது ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? இதை எடுத்துருங்க, இது வேணாம். இதுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க, 8 பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன், அதனால 4 காலம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாருங்க, 8 டேபிள்ல கொடுத்துருக்கேன். நான் 8 2 16, ரைட்? ஓகேவா? மார்ஜினா இதுதான். இந்த ஓரத்துல வெள்ளை கலர்ல இருக்கா, இந்த ஓரத்துல வெள்ளை கலர் இருக்கா, அதுதான் மார்ஜின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கட்டர் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? கட்டருக்கு வந்து 8 1 is 8 8 1 to 8 கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பும் சேம் திங். டெஸ்க்டாப் வரும்போது நீங்க கண்ணை மூடி 12 அடிச்சிடலாம். 12 காலம் தான்பா இதுக்கு வரும்ன்ற மாதிரி 12 அடிச்சிடலாம். ஓகேவா? எப்போதுமே வந்து 12 யூஸ் பண்ணுங்க. 12 ஈவன் பாத்தீங்களா, ஈவன் நம்பர்ல யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியா பிரிச்சிடலாம். 6 plus 6 இந்த பக்கம், 6 இந்த பக்கம். ஓகேவா? இப்போ மார்ஜின் வந்து 32 கொடுத்துருக்கேன். இதுக்கு ஏன் நான் மார்ஜின் 32 கொடுத்துருங்க, நீங்க சொன்னீங்கல்ல 32 24 அந்த மாதிரி. இதுக்கு ஏன் நான் மார்ஜின் 32 இதுல அதிகமா கொடுத்துருக்கேன்னா, இது வந்து பெரிய ஸ்கிரீன். ஓகேவா? பெரிய ஸ்கிரீன்ன்ற போது வந்து டேப்லாம் வந்து இப்போ டிவிலாம் பெரிய ஸ்கிரீன்ன்ற போது அது சைடு எட்ஜஸ் பேனல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸும் அதிகமா வேணும். வந்து இதுக்கு நான் 32 கொடுத்துருக்கேன். ஆமா. ஓகே, மார்ஜின்
ஓகேவா. இதுக்கு வந்து கட்டர் வந்து 16 கொடுத்துருக்கேன். இப்போ அதுல 8 கொடுத்துருக்கேன். அது பிளஸ் 1%. 8 1 is 8. இதுக்கு வந்து 8 2 is 16. பெருசு அதே. அதனால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாகும், அதோட பெரிய நம்பர் 8 டேபிள் என்ன வருது, 16. ஓகேவா. இப்போ இதோட பெருசு நீங்க பண்ண போறீங்க, நான் தியேட்டருக்குலாம் பண்ண போறேன், தியேட்டர்ல வந்து ஒரு இது பண்ண போறேன், அதெல்லாம் பண்ண போறேன்னா அப்படியே நீங்க மல்டிபிள்ஸ் வித் 8 அதோட பெருசா எது வருதோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து ஐபாடு, இப்போ டெஸ்க்டாப்பு, மொபைல் ஃபோன், அதுக்கு நடுவில் வர்றது தான் ஐபாடு. ஓகேவா. கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா. அதுக்கு வந்து நான் வந்து 8 காலம் கொடுத்துருக்கேன். 8. ஓகேவா. எயிட் காலம் கொடுத்துருக்கேன். ஓகேவா. மார்ஜின் வந்து 32 கொடுத்துருக்கேன். ஓகேவா. கட்டர் வந்து 16 கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்படிதான் நீங்க நம்ம வந்து கட்டரை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல யூஸ் பண்ண போறோம். டெஸ்க்டாப்ல வந்து நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா வந்து 32 கொடுத்துருக்கு. சாரி, ஆமா 16 தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. சாரி, நான் இதை பார்த்து சொல்லிட்டேன். 16 கொடுத்துருக்கேன். நீங்க இதையே நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க எதுவும் மாத்தணும் அவசியம் இல்லை. நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு உங்க டிசைன் எபிலிட்டியை மட்டும் நல்லா வளர்த்துக்குங்க.